இதெல்லாம் மழை காலத்தில் ஈவினிங் டைமில் சுட்டு தானே சாப்பிட்டுட்டு இருக்கலாம். ரொம்ப கஷ்டம் இருந்தது. வணக்கம், நான் தான் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினா கிச்சன். இன்னைக்கு நம்ம எந்த இடத்துலனா சென்னையில் இருக்கோம், அதாவது வெஸ்ட் ஏரியா. இன்னைக்கு நம்ம வந்து பார்க்குற ரெசிபி என்ன கேட்டிங்கன்னா, இந்த சப்பாத்திக்கு, இட்லிக்கு, தோசைக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி மஷ்ரூம் வச்சு பண்ணுற மஷ்ரூம் பெப்பர் பண்ணலாம். இந்த மஷ்ரூம் பெப்பர் கிரேவி நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் பண்ணுற மாதிரி ஸ்டைல் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். இப்போ சாதத்துக்கும் சாப்பிட்லாம், இட்லி தோசையும் சாப்பிட்லாம், சப்பாத்திக்கும் சாப்பிட்லாம். சரி, அந்த மாதிரி இருக்கும் அந்த கிரேவி. அதே டைமில் இந்த ரெசிபிக்கு என்ன பண்ணனா, இதுக்கு வந்து கேஷ்மீர் பேஸ்ட் அரைச்சி போடுறாங்க. ஏன் கேஷ்மீர் பேஸ்ட் அரைச்சி போடுறாங்க? முந்திரி அரவை கொஞ்சம் யூஸ் பண்ணுறோம், அந்த ரிச்னஸ்க்காகவும் அந்த க்ரீமினஸ்க்காகவும். அதே டைமில் வந்து இதுக்கு வந்து ஒரு பொடி ரெடி பண்ணுறாங்க. மிளகு, சீரகம், சோம்பு மூணுத்தையும் வந்து மிக்சியில் கிரைண்ட் பண்ணிட்டு லாஸ்ட்டாக அதை வந்து நம்ம கிரேவி போடாமல் போடுறோம். ஃபஸ்ட்டே என்ன போட்டால் என்ன ஆகுனா, அந்த மிளகோட ஃப்ளேவரும் அந்த தன்மையும் காரத்தன்மையும் கம்மியாகிடும் உங்களுக்கு கொதிக்கும் போது. ஸோ லாஸ்ட்டாக போடும்போது உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். வாங்க, எல்லாருக்கும் பிடிச்ச மஷ்ரூம் பெப்பர் மசாலா இந்த பக்கத்தில் பண்ணினா கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் விட மாட்டீங்க. நீங்கள் ரைஸோட சாப்பிட்லாம், தோசை இட்லியோட சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். சும்மா டேஸ்ட் பண்ணுங்க. இல்லை நீங்கள் சாப்பிட்டு டேஸ்ட் சொல்லுங்க. இதில் வந்து இன்னொரு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, அந்த கிரேவி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு வந்து அந்த மஷ்ரூம் இருக்குது. கண்டிப்பாக இந்த ரெசிபி பற்றி நம்ம யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம்னா, ஸ்ரீ ஜனனி கேட்டரிங். நம்ம ஹரிஷை தான் மீட் பண்ண போகிறோம். இந்த ரெசிபி யார் இன்னைக்கு பண்ண போகிறான்னு பார்த்தீங்கன்னா, அஞ்சலி ராஜேந்திரன் பண்ண போகிறாங்க. அஞ்சலிக்கா ஏற்கனவே வந்து பண்ண கூட்டே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹிட்டு. நிறைய பேர் கால் பண்ணி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அஞ்சலிக்கா கிட்ட ஒரு ஸ்பெஷல் டச் எப்பவுமே இருக்குது. அந்த அக்கா பார்த்தீங்கன்னா ஒரு டைமில் வந்து ஒரு கடினமான பாதையை வந்து கடந்து வந்திருக்காங்க. அஞ்சலிக்கா பற்றி சொன்னா, நம்ம எல்லாருமே வாழ்க்கையில் நிறைய போராட்டத்தை சந்திக்கிறோம். ஆனால் அஞ்சலிக்கா வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. யாருக்குமே வராத அந்த கேன்சர்ன்றது ஒரு விஷயம் அஞ்சலிக்காவுக்கு வந்தது. அதில் வந்து அவங்க சோர்ந்து போகாமல் ரொம்ப வில் பவர் எடுத்துக்கிட்டு ரொம்ப நிறையா வந்து அதுக்கான மெனக்கெடுதல் பண்ணி அவங்க அதுலேருந்து இப்போ வெளில வந்திருக்காங்க. நான் வந்து ஜனனி கேட்டரிங்கில் வந்து ஒரு 10 வருஷமாக வேலை பார்க்க. இப்போ நடுவில் வந்து உடம்பு முடியாமல் ஆனதுனால ஒரு வருஷமாக நான் வேலைக்கு வரல. மறுபடியும் உடம்பு கியூர் ஆன பிறகு அதுக்கப்புறம் தான் வந்தேன். இப்போ எப்படி இருக்கு உடம்பு? பரவாயில்லைங்க, நல்லா இருக்கா? ஓனர் வந்து எனக்கு வந்து ஃபுல் சப்போர்ட்டாக இருந்தார். ஹரிஷ் ப்ரோவுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லுவேன். ஏன்னா அவங்க கூட சேர்ந்து அந்த அக்காவை கூப்பிட்டு வச்சு இன்னைக்கு ஒர்க் பண்ணுறாங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு கடவுள் கொடுத்த பிளெஸிங். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நல்லா இருக்கலாம். லாஸ்ட்டையும் பொருளாக கூட்டு உங்கள் ஸ்டைலில் பண்ணது பக்குவத்தில் வந்து ரிலீஸ் பண்ணீங்க, ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி நம்ம ஹரிஷ் வந்து சொன்னார், நீங்கள் பண்ண அந்த மஷ்ரூம் பெப்பர் கறி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், சப்பாத்தி தொட்டு சாப்பிட்றது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். மஷ்ரூம் பெப்பர் கிரேவி வந்து இப்போ சாதத்துக்கும் சாப்பிட்லாம், இட்லி தோசையும் சாப்பிட்லாம், சப்பாத்திக்கும் சாப்பிட்லாம். சரி, அந்த மாதிரி இருக்கும் அந்த கிரேவி. இப்போ அதில் வந்து பெரும்பாலும் வந்து எல்லோரும் வெளியில் வந்து தேங்காய் போட்டு பண்ணாங்கன்னா அது வந்து குருமா மாதிரி அந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் போயிடும். இப்போ நம்ம வந்து மிளகு, சீரகம், சோம்பு மூணுத்தையும் பொடிச்சு தனியாக பவுட்ரு மாதிரி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் முந்திரியே பேஸ்ட்டாக தனியாக அரைச்சி வச்சு அதை ஆட் பண்ணி நம்ம பண்ணோம்னா ஒரு நல்ல ஒரு பதத்துக்கு வரும். அது சாப்பிடவும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். தேங்காய் போட்டு நம்ம பண்ணோன்னா குருமா மாதிரி ஆகிடும். ஓகே, அது ஒரு இதுவாக இருக்காது. இப்போ நீங்கள் மண்டபத்தில் பண்ணும்போது இந்த பக்கத்தில் பண்ணுவீங்களா, இல்லை வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும்போது அப்போ அந்த நேரம் கொஞ்சம் தேங்காய் போடுறது உண்டா? கஸ்டமர் வைஸ் எப்படி கேட்குறாங்களோ அப்படி தான் பண்ணி தருவோம். கிரேவின்னு கேட்டால் அந்த மாடலில் பண்ணி தருவோம். அப்படி இல்லைன்னா குருமா மாதிரின்னா அந்த மாதிரி பண்ணி தேங்காய் ஊற்றி பண்ணி தருவோம். அதனால் எல்லா ஸ்டைல்லையும் நம்ம கஸ்டமர் வைஸ் என்ன கேட்குறாங்களோ அதை தான் பண்ணுவோம் கேட்ரிங்கில். சரி, அப்போ பேசிட்டே பண்ணலாமா? கண்டிப்பாக பண்ணலாம். விரத டயத்தில் அந்த மாதிரி விரதமாக இருக்கிறவங்க, நான்வெஜ் சாப்பிட முடியாத நேரத்தில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நல்லா இருக்கும். ஸோ இந்த இடத்துல மஷ்ரூம் போடுறோம்ல, இந்த மஷ்ரூம் பதில் வேறு என்ன காய்கறி போட்டால் நல்லாயிருக்கும்? சோயா போடலாம். சோயா, அதுக்கப்புறம் இந்த காலிஃப்ளவர் நீங்கள் சொல்கிற மாதிரி உருளைக்கிழங்கு நல்லா இருக்குமா? கண்டிப்பாக வேக வச்சு பண்ணுமா, ஃப்ரை பண்ணி பண்ணுமா? இல்லை, பச்சையாகவே போட்டு பண்ணலாம். அப்படியா? அதை கொஞ்சம் எல்லாம் குழையாமல் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்க. சரி, ஓகே. நம்ம எல்லாருக்குமே வந்து இது மாதிரி தோசை, இட்லி, ரைஸோட எல்லாத்துக்கும் சாப்பிட்ற மாதிரி ஒரு டிஷ் நல்லாயிருக்கும். அதனால தான் பர்டிகுலராக மஷ்ரூம் வச்சு பண்ணுற அந்த ரெசிபி உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிட்டுருக்கேன். இப்போ இந்த ரெசிபி தேவையான பொருட்கள் பார்த்துருக்கேன். நம்ம இப்போ பார்க்க போகிற ரெசிபி வந்து மஷ்ரூம் பெப்பர் கிரேவிப்பா. தேவையான பொருட்கள் வந்து மஷ்ரூம் வந்து ஒரு 10 பாக்கெட்டு, அது வந்து ஒரு 15 பேர் 20 பேருக்குள்ளே சாப்பிட்லாம். தக்காளி 1/4 கிலோ, வெங்காயம் 1/4 கிலோ, பச்சை மிளகா ஒரு 4 பச்சை மிளகா, இஞ்சி பேஸ்ட்டு ஒரு 3 ஸ்பூனு, பூண்டு ஒரு 3 ஸ்பூன்ப்பா, மிளகு வந்து 4 டேபிள் ஸ்பூன் மிளகு, சோம்பு ஒரு ஸ்பூனு, ஜீரகம் ஒரு ஸ்பூனு, சக்தி மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூனு, மிளகாத்தூள் சக்தி மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன், தனியா பொடி ஒரு ஸ்பூன், கருவேப்பிலை, மல்லித்தழை தேவையான அளவு போடணும், தேவையான அளவு உப்பு. இப்போ தாளிப்புக்கு வந்து தேவையான அளவு எண்ணெய் வந்து ஒரு 200 கிராம் எண்ணெய், 200-250 கிராம், ஒரு 4-5 ஏலக்காய், கிராம்பு ஒரு 1/2 ஸ்பூன் கிராம்பு, ஒரு பிரியாணி இலை 2, சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன். இதை போட்டு நம்ம தாளிப்பு போட்டு கிரேவி பண்ண போகிறோம்.
இப்போ நமக்கு தேவையான பொருட்கள் நீங்கள் சொல்லிட்டீங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஆயில் ஊற்றணும். ஆயில் ஊற்றி நம்ம ஸ்டார்ட் பண்ணிடணும். இல்லை இதுக்கான மசாலா அரைக்கிறது அப்புறம் அரைச்சிக்கலாமா, இல்லை இப்போ ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு போயிடுறோமா? இல்லை வதக்கி நம்ம தாளித்து விட்டுட்டு கூட போய் அரைச்சிக்கலாம். சரி, ஓகே டன். ஸோ இப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? கடலை எண்ணெயா, ரீஃபண்ட் ஆயில் தான். சரி, ஓகே. நீங்கள் இந்த மாதிரி ரெசிபி பண்ணும்போது எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக நல்லதா இல்லை கம்மியாக நல்லதா? நீங்கள் உங்களோட அனுபவத்தை சொல்லுங்களேன். கூடுதலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஓகே, என்ன காரணம் அப்படின்றது? ஏன்னா வெங்காயம் வதங்குறதுக்கும் நல்ல பொன்னிறமாக வதங்கி வர்றதுக்கும் அது நல்லாயிருக்கும். பத்தாவதுக்கு கிரேவியோட அந்த ஸ்டைலே நல்லாயிருக்கும் பார்க்குறது. அந்த எண்ணெய், அந்த மஷ்ரூம் அதெல்லாம் பார்க்க பக்குவமாக இருக்கிறதுக்கு பார்க்க அழகாக இருக்கும். அது நாங்கள் ஹோட்டலில் பண்ணும்போது என்ன பண்ணோம்னா, இப்போ ஒரு 6 லிட்டர் எண்ணெய் யூஸ் பண்ணால் 3/4 லிட்டர் எண்ணெய் யூஸ் பண்ணுவோம். அப்படி யூஸ் பண்ணும்போது அந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த எக்ஸஸ் இருக்க எண்ணெய் சுத்தமாக எடுத்துருவோம். அப்படி பண்ணும்போது எல்லாமே ஈவனாக ஒரு பக்குவமாக வரும். ஸோ அதான் விஷயம். அதே மாதிரி தான் மேரேஜ் ஃபங்க்ஷன் சில பேர் நிறைய பேர் பண்ணுவாங்க. அதான் அக்காட்டே கேட்டு வச்சுட்டேன். சரி, ஓகே தான்க்கா. இப்போ என்ன ஊற்றியாச்சு? இதுக்கப்புறம் ஸோ அது கிராம்புப்பா. நான் போட்டேன்னா டமா 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 வெடிக்கிறாரு. ஓகே, கிராம்பு, பட்டை, அப்புறம் சோம்புப்பா. சரி, ஓகே. அப்போ அந்த கிராம்பு அந்த வெடிச்சு வரும்போது அந்த வாசம் சூப்பராக இருக்குல்ல? கண்டிப்பாக. ஓகே, இதுக்கப்புறம் ஏலக்காய் போட்டிருக்கோம். ஏலக்காய், இலை, பிரியாணி இலை. இதோட ஆனியன், இந்தாங்க வெங்காயம். இப்போ நம்ம கிரேவின்றதுனால கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த பிரியாணி ஐட்டமாக இருந்தால் கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணியிருப்பாங்க. இல்லை வேறு எதனாச்சும் பண்ணணும்னா ஒரு மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணுவாங்க. சாம்பார் கட் பண்ணி போடுவாங்க. ஆமாம், சாம்பார் நீங்கள் போடுவீங்க கட்டமாக. ஓகே, சாம்பாரை கட்டணும்னா பிரியாணிக்கு ஸ்லைஸ் கட் பண்ணும்போது நீட்டாக பேச கட் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து பொடிசாக கட் பண்ணி போடுவாங்க. ஸோ இந்த வெங்காயம் போட்டிருக்கீங்கல்ல, இந்த வெங்காயம் வந்துங்கிற பக்கம் எப்படி நல்ல கலர் மாறணுமா, இல்லை அரை வேக்காடு ஆனால் போதுமா? இல்லை கொஞ்சம் அரை வேக்காடாக வெந்த பிறகு நம்ம தக்காளி ஆட் பண்ணி. ஓகே, வெங்காயம் வதக்கிட்டு இருக்குப்பா. இன்னும் கொஞ்சம் வதங்கணும். வதங்குறதுக்குள்ளே நம்ம அந்த ஒரு பொடியை ரெடி பண்ணி வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். என்னென்ன பொடி? அந்த பொடி வந்து சோம்பு, ஜீரகம், மிளகு. சோம்பு வந்து செரிமானத்துக்கு நல்லது, அதனால் சோம்பு சேர்க்குறோம். ஜீரகம் வந்து இந்த பசி எடுக்கிறதுக்காக ஜீரகத்தை சேர்க்குறது. மிளகு வந்து இந்த குடல் புண்ணெல்லாம் ஆறுன்றதுனால மிளகு சேர்த்துக்கலாம். காரத்துக்கும் நல்லாயிருக்கும். அதனால மிளகாத்தூள் வந்து நம்ம கம்மி பண்ணிட்டு தான் மிளகு நிறைய சேர்த்துக்கிறோம். ஓகே, இந்த பெப்பர் கிரேவி வரும்போது. ஆமாங்க. சரி, ஓகே. இப்போ இதை அரைக்கும் போது என்ன பக்குவத்தில் அரைக்கிறீங்க? ரொம்ப நைஸாக பவுடராகவும் இல்லாமல் ரொம்ப குறன்னு இல்லாமல் நார்மல் பதத்துக்கு அரைக்கிறோம். சரி, ஓகே. அதே டைமில் இங்கே முந்திரி பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்காங்க. இந்த முந்திரி பேஸ்ட் வந்து நீங்கள் வேக வச்ச முந்திரி போடுறீங்களா, இல்லை பச்சையாக அரைச்சி வச்சுருக்கீங்களா, எப்படி? இல்லை, பச்சை முந்திரியை அரைச்சி வச்சுருக்கோம். எதுக்கு அரைச்சி வச்சுருக்கோன்னா, இப்போ தேங்காய் வந்து சில பேர் போடுவாங்க. நம்ம இந்த முந்திரி கிரேவி போட்டோன்னா அந்த டேஸ்ட் வரும்ன்றதுனால தான் அந்த திக்னஸும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதாவது தேங்காயை விட நம்ம முந்திரி போட்டால் எல்லாமே எல்லா பொருளையும் சரி, இப்போ ஒரு பிரியாணி செஞ்சால் விட முந்திரி கிரேவி அரைச்சி போட்டால் அதோட டேஸ்ட்டு கொடுக்கும், கூடுதலாக காட்டும். பொடி அரைச்சி எடுத்து வந்தாச்சுப்பா. அந்த பொடி காமிங்களா அந்த பக்குவத்தை? இந்தாங்கப்பா. நல்லாவே நைஸா அரைச்சிருக்கீங்களா? அது கொஞ்சம் குறக்குறன்னு தான் இருக்கு, ரொம்ப நைஸாலாம் இல்லை. அதாவது குறக்குற பக்குவனா ஒரு 90% சொல்லலாமா? 90% சொல்லலாம். 90% அந்த கொஞ்சம் லைட்டாக தான் இருக்குது. ஆனால் பார்த்தா ஃபைன் பொடி தான். ஒரு 90-95% சொல்லலாம். ரைட், ஓகே டன். சரி, இப்போ தக்காளி போடுறோமா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோமா? தக்காளி. அந்த வெங்காயத்தை காட்டுங்களா எனக்கு. இதுக்கப்புறம் தக்காளி நல்லா வதங்கின பிறகு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போட்டுக்கலாம். அதுக்குள்ளே 2 பச்சை மிளகாய் மட்டும் கூட சேர்த்துக்கலாம். ஏன் அப்படி போடுறீங்க? அது கொஞ்சம் தக்காளி வதங்கினா அந்த இஞ்சி பூண்டு போடுறது அடியிலையும் ஒட்டாதுன்னு சொல்லுவாங்க. அந்த பாத்திரத்தோட ஆமாம், அடி பிடிக்காது, ஒட்டாதும்பாங்க. அதுக்காக நாங்கள் அந்த மாதிரி பண்ணுவோம். எனக்கு சொல்லி கொடுத்தாலும் சொல்லுவாங்க, அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் எண்ணெயிலேயே போடுவாதுன்னு சொல்லுவாங்க. இல்லை சத்தம் போட்டுருவாங்க இல்லை. ஆனால் பக்கத்துலேயே நிற்கணும். நீங்கள் சொல்கிறது சேஃப்டி இருக்குது, அதான் விஷயம். தக்காளி ரொம்ப வதக்கிட்டு இருக்கோம். ரெடி ஆயிடுச்சா? நல்லா வதங்கிடுச்சுப்பா. அதாவது இந்த எண்ணெய் நம்ம கூடுதலாக சேர்க்கறதுனால நல்லா ஜூஸியாக நல்லாவே வதங்கி வந்திருக்கு. தக்காளி நல்லா மசிஞ்சி வந்திருக்கு. அதான் எண்ணெயிலே இந்த தக்காளி வெங்காயம் நம்ம வதக்குறதுனால மஷ்ரூம் போட்டாலும் இதிலே போட்டு நல்லா வெந்து வந்தாலும் அது நல்லாவே இருக்கும். இப்போ நம்ம தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. தண்ணி அதாவது கம்மி பண்ணி இல்லை ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுற இடத்துல 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம குக் பண்ணாலே நல்லா வெந்து கரெக்டாக இருக்கும். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். பூண்டு ஃபஸ்ட்டு வேணுமா, இஞ்சி வேணுமா? ஃபஸ்ட்டு எது வந்தாலும் போடலாமா? அவங்கள பார்த்து கன்ஃபியூஸ் பண்ணலாம், பார்த்து வேலை வழி. இந்தாங்க ஸ்பூன் வேணும்லாம் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு இஞ்சி
ஏன் தனித்தனியாக அரைச்சி போடுறீங்க? நாங்கள் தனித்தனியாக இப்போது இஞ்சி ஏதாச்சும் ஒரு குழம்புக்கு இல்லை பொரியலுக்கு என்ன தேவைப்படணும்னா நாங்கள் இஞ்சி பூண்டுன்றது தனித்தனியாக வச்சு தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ ஈஸியாக கட் பண்ண வேண்டியதில்லை. அப்போ இதெல்லாம் வந்து ட்ரிக்ஸு. சரி, ஓகே. பூண்டு 3 ஸ்பூன் எடுத்துக்கிறோம்பா. ஓகே. இதுக்கப்புறம் திருப்பியும் மசாலா போடுறோமா இல்லை பேஸ்ட் போடுறோமா? கருவேப்பிலை போட்டால் நல்லா. கருவேப்பிலை நான் போடுவா? கருவேப்பிலை போடுங்க. எவ்வளோ போதுமா இது? இதுக்கப்புறம் மசாலா போடுறோமா? மசாலா போடுறோம். இந்த மிளகாத்தூளும் மல்லித்தூளும் வந்து எதுக்காக கூட கம்மியாக போடுறாங்க? மிளகாத்தூள் கம்மியாகவும் இந்த மல்லித்தூள் வந்து அதிகமாக போடுறதுக்கு என்ன காரணம்? அதாவது மிளகாத்தூள் வந்து காரம், இப்போ தனியாத்தூள் வந்து அது ரெண்டும் ஆட் பண்ணி நம்ம அரைக்கிறது வந்து குழம்பு மிளகாத்தூளுக்கு வரும். ஆமாம். இப்போ தனித்தனியாக இருந்தாலும் அது காரம் அதிகமாக இருந்தாலும் தனியாத்தூள் வந்து கம்மி பண்ணி போடும், அது அதிகமாக போட சொல்லுவாங்க. ஏன்னா காரத்தை கம்மி பண்ணோம், அது போட்டால் தான் அதோட இது டேஸ்ட்டு கிடைக்கும்ன்றதுனால மிளகாத்தூளுக்காக அந்த தனியாத்தூள் சேர்த்து 1 ஸ்பூன்னா 1.5 ஸ்பூன் அப்படி போடுவாங்க. ஓகே. அடுத்தது மிளகாத்தூளா? அப்போ நம்ம அரைச்ச பொடி எப்போ போடுவோம்? லாஸ்ட்டாக ஃபைனலாக முடிகிறப்ப. ஓகே. ஓகே. ஏன் ஃபஸ்ட்டே போட்டாங்கன்னா அவங்க மிளகெல்லாம் கருகிடும்னு சொல்லுவாங்க. ஓகே. அதனால் கொஞ்சம் லாஸ்ட்டு நம்ம இறக்குற எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா சொல்லி கொடுத்துருக்கா. இதோட கொஞ்சம் மஞ்சள் இது போட்டாச்சு. இதுக்கப்புறம் மஷ்ரூம் சேர்க்க வேண்டியது. ஓகே. ஸோ இப்போ இந்த பேஸ்ட் எப்போ போடுவோம்? இதுவும் கொஞ்சம் மஷ்ரூம் கலந்துட்டு அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை கலந்து. இப்போ மஷ்ரூம் சீக்கிரம் வந்துடும்ல? ஆமாம். இப்போ இது பச்சையாக அரைச்சி போடுறீங்க, அப்படி போடும்போது உங்களுக்கு வந்து அது மசிஞ்சிடாதா? கொஞ்ச நேரத்தில் அது வெந்துரும்பா, அதுக்கப்புறம் தான் நம்ம அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அதை போடுவோம். சரி, ஓகே, ஃபைன். மசாலா போட்டு எல்லாம் வதங்குறதுக்காக இப்போ கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் தண்ணி அளவு ஊற்றிருக்கோம். சரி, ஓகே. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? மஷ்ரூம் போட போகிறோம். மஷ்ரூம் அதுக்கு முன்னாடி உப்புலாம் இப்போ போட்டுருமா எப்படி? மஷ்ரூம் போட்டு கூட உப்பு போட்டுடலாம்ல? ஃபைன், ஓகே. மஷ்ரூம் நல்லா இது வந்து அந்த நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க. ஆமாங்க, அது தண்டோடவே கட் பண்ணி வச்சுருக்கோம். ஏன் அப்படி பண்ணுறீங்க? இப்போ ஒரு சில இடத்துல தண்டு கட் பண்ணிவிடுவாங்க, இது வந்து குவான்டிட்டி கொஞ்சம் நிறையவும் கிடைக்கும்ன்றதுக்காக தான் தண்டோட அப்படியே நாளாக கட் பண்ணி வெட்டி போட்டு சமைக்கணும். ஒன்று தவிர எதுவுமே இல்லை, இது நீங்கள் அப்படியே கட் பண்ணி போடலாம். சரிங்களா? நல்ல குவான்டிட்டி நிறைய கிடைக்கணும். இது கண்டிப்பாக பார்க்கறதுக்கு ஃபஸ்ட்டு மசாலா கம்மியாக இருக்கும், ஆனால் இந்த பேஸ்ட்லாம் போட்ட பிறகு அதிகமாக நினைக்கிறேன். இப்போ பேஸ்ட் உடனே போடலாமா இல்லை இது மிக்ஸ் பண்ணிட்டு போடுறோமா? மிக்ஸ் பண்ணிட்டு போடலாமா. சரி, உப்பு போடலாமா? எவ்வளோ உப்பு போடுறீங்க? தேவையான அளவு உப்பு. சரிக்கா. நீங்கள் நல்லா விரும்பி செய்கிற ஒரு அசைவ சாப்பாடு இது, சைவ சாப்பாடு இல்லை? ப்ரானில் வந்து இறால வந்து முட்டை ஊற்றி ஃப்ரை பண்ணுவோம். சரி, அந்த மாதிரி ஒரு இது செய்வோம் வீட்டில். அது என் பொண்ணுக்கு அதை ரொம்ப பிடிக்கும்ன்றனால. உங்கள் பொண்ணுக்கு பிடிக்கும்? ஆமாம், அடிக்கடி அது செய்வோம். அதே மாதிரி பிரியாணி சீரக சம்பாவில் அந்த தேங்காய் பால் எடுத்து செய்யுது. நம்ம ஒரு வாட்டி பண்ணுறோங்க, நம்ம லாஸ்ட் டைம் பேசணும், நம்ம ஒரு வாட்டி பண்ணுறோம். கண்டிப்பாக தேங்காய் பால் எடுத்து பண்ணுவோம். தேங்காய் பால் ஊற்றி அதில் பிரியாணி தம் கட்ட சொல்லுவாங்க, பட் ட்ரை பண்ணி வரலாம். தேங்காய் ஊற்றினா ஒரு டேஸ்ட் தான் இல்லை? தேங்காய் பால் முந்திரி போடுவோம், முந்திரி கொஞ்சம் போட்டு அரைச்சி முந்திரியா அரைச்சி பேஸ்ட் அதில் சேர்த்து கலந்து. பட் ரைஸோடு ஒட்டாது இருக்காது. கொஞ்சமாக குவான்டிட்டி எதுக்கு அதுக்கேற்ற மாதிரி நம்ம போட்டு செஞ்சோன்னா டேஸ்ட்டும் கிடைக்கும், நல்லாவும் இருக்கும். சரி, இப்போ இது வதக்கணும் அப்படின்னா இருக்கா? இல்லை, இப்போ இது வந்து கொஞ்ச நேரத்திலே குக் ஆகிடும்பா இந்த மஷ்ரூம். அதனால் அதை போட்டு நம்ம இது பண்ணால் ஒரு கிரேவி பதத்துக்கு வந்துடும். அதுக்கப்புறமா இறக்கும் போது லாஸ்ட்டில் பொடிச்சு வச்ச அந்த பொடி, ஆமாம், அந்த பொடியை கலந்து தூவி இறக்கிட வேண்டியது. சரி, இந்தாங்க ஸ்பூன் இருந்தாங்க வலிச்சு போட்டுங்க. இது பொடி முந்திரி இல்லை இது? ஆமாம், தூள் முந்திரி. இந்த பொடி முந்திரிலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இண்டஸ்ட்ரி யூஸ் பண்ணுறது, அந்த தோல் கொஞ்சம் இருக்கும். அதான் அந்த நீங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்ற முந்திரின்னா தோல் இருக்காது, இது கொஞ்சம் காஸ்ட் கம்மியாக இருக்கும். சரியே தெரியல, பட் கம்மியாக இருக்கும். முந்திரி கிரேவி போட்டோம், அதுக்கு முன்னாடி ஒரு அரை டம்ளர் தண்ணி தான் ஊற்றணுமே. இப்போ அதுக்குள்ளே இந்த மஷ்ரூமை போட்டோன்னா அதுவே தண்ணி விடும் வேறு. ஓகே. அதனால் நம்ம தண்ணி ஊற்றுறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்காது, அதனால் இதுலேயே கூட குக் ஆகிடும். குக் பண்ணுறோம். ஆமாம். சரி, இந்த முந்திரி பேஸ்ட் போட்ட பிறகு நம்ம எவ்வளோ நாள் குக் பண்ணுறோம்? ஒரு 8 நிமிஷம் அந்த மாதிரி இருந்தால், ஏன்னா நம்ம எதுவும் இது பண்ணலை, ஸ்ட்ரைட்டாக நம்ம சமைக்கிறதுனால ஒரு 8 நிமிஷம் அப்படியே குக் பண்ணுறோம். அந்த மாதிரி குக் பண்ணோன்னா அந்த இது மஷ்ரூம் வெந்துடும். அப்போ இந்த பொடி எப்போ போடுறோம்? இப்போயே போடணுமா லைஸாக போடுறோம்? இல்லைப்பா, கொஞ்சம் வெந்த பிறகு. சரி, அப்போ எனக்கு கொதிச்ச பிறகு நீங்கள் சொல்லுங்கள், அப்புறம் அந்த பொடி போடலாம். கண்டிப்பாக. ஆல்மோஸ்ட் 95% அந்த ப்ரிப்பரேஷன் முடிஞ்சிச்சு. இதுதான் அந்த கிரேவியோட பக்கம் எப்படி வருது, அதுக்கப்புறம் வந்து இந்த பொடி எவ்வளோ போடுறாங்க நம்ம சொல்லி பார்த்துக்கலாம்.
முந்திரி பேஸ்டெல்லாம் போட்டு நல்லா குக்காகி நல்லாவே வெந்து வந்திருக்குப்பா. நல்லா அந்த ஒரு 10 நிமிஷம் கொதிச்ச பிறகு ஆமாம். அந்த கிரேவி கொஞ்சம் தலை ஆயிருக்கு, அந்த திக்காவும் இருக்கு. ஆமாம், நல்லா வாசமாகவும் இருக்குது. வாசம் இருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த வெங்காயம் தக்காளி தனித்தனியாக தெரியாது. இந்த முந்திரி பேஸ்ட் போட்டோன்னே எல்லாம் ஒன்று சேர்ந்துருக்கும். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மசாலாவை போட போகிறோம். போடலாம். நான் எவ்வளோ போடுறீங்க? ஒரு 4-5 ஸ்பூன் போட்டு 4-5 ஸ்பூன் போடலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி போடலாம். ஏன்னா கம்மியாக தான் போட்டோம் நம்ம மிளகாத்தூள். ஓகே, அதனால் இதுக்கப்புறம் கொத்தமல்லி போடலாமா? ஆமாம். அவ்வளோதான், ரெடி. இதுக்கப்புறம் நான் சாப்பிட்றது. நான் சைடில் போயிட்டு டக்குன்னு ஓடி போய் 2 தோசை வாங்கிட்டேன். கல்ல தோசை போட்டுருந்தாங்க, டக்குன்னு ஆமாங்கப்பா. சப்பாத்தி நல்லா இருந்திருக்கும். ஆனால் அது பெஸ்ட்டுப்பா சப்பாத்தி சைட் டிஷ்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஏன்னா அந்த கிரேவியோட சப்பாத்தி தான் ஃபஸ்ட்டு, அப்புறம் தான் தோசை. தோசை ஆமாம், செகண்ட் ஆப்ஷன் தான் தோசை. கொத்தமல்லி தூள் நம்ம கொத்தமல்லி போடாச்சு. இதுக்கப்புறம் சாப்பிட வேண்டியது. சாப்பிடலாமா? போடுங்க. அரிசி தான் நல்லாயிருக்கும். அரிசி பயங்கர பிஸியாக இருக்காரு. சரி, ஓகே. சுடு கிரேவி. அந்த கிரேவி எடுத்து காட்டுங்க ஃபர்ஸ்ட்டு. ஒரு நிமிஷம். அப்படியே அந்த கிரேவி பாருங்க, தலை அந்த நான்வெஜ் ஃபீல் வந்துருச்சு எனக்கு. கண்டிப்பாக அதாவது பார்த்த உடனே சாப்பிடணுன்ற அந்த இதுதான்பா பக்கம் வந்துடும். அவ்வளோதான். நீ சாப்பிடுவீங்களா? இல்லை நீங்கள் சாப்பிடுங்கப்பா. நான் தான் எப்பவும் நீங்கள் தான் சாப்பிடணும். நீங்கள் தான் சாப்பிட்டு டேஸ்ட் நீங்கள் தான் சொல்லணும். சும்மா டேஸ்ட் பண்ணுங்க. இல்லை நீங்கள் சாப்பிட்டு டேஸ்ட் சொல்லுங்க. இதில் வந்து இன்னொரு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா அந்த கிரேவி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு வந்து அந்த மஷ்ரூம் இருக்கு. கண்டிப்பாக அந்த மஷ்ரூம் வந்து நல்லா சுருங்கலை, நல்லா முழுசாவே நல்லா தெரியுது. மஷ்ரூமை வந்து 4 பீஸாக தான் போட்டோம். நிறையலாம் அதை ரொம்பலாம் சின்ன பீஸாக போடலை, பெரிய பீஸாக தான் போட்டோமே. அதனால அது குக் ஆனால் கூட கொஞ்சம் நல்லா தெரிகிற மாதிரியே இருக்கும் அப்படின்றது. நைஸ் கிரேவிக்கா. எடுத்தோடனே காரம் தெரியல, போக தான் காரம் தெரியுது. இன்னொன்று அந்த மசாலாவோட டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தது. அந்த மஷ்ரூம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவராக குக் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து காணாமல் போயிடும். காணாமல் போயினா கொஞ்சம் ரொம்ப சுருங்கிட்டு சொல்ல வரேன். ஆனால் இதில் அந்த மஷ்ரூமோட அந்த கிரேவியும் அந்த முந்திரி பருப்பு போட்டதும் நல்லா வெந்திருக்கு. அந்த காரத்தன்மையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப காரம்னு சொல்ல முடியாது, போக ஒரு மைல்டான ஒரு காரம் தெரியுது. ஸ்டார்டிங் எடுத்தோன்னா காரம் தெரியாது. ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. நீங்கள் வீட்டில் பெஸ்ட்டு ஃபார் சப்பாத்திக்கு, தோசைக்கும் ரொம்ப நல்லது. இட்லி நல்லா மெதுமெதுன்னா ஆப்பத்துக்கும் நல்லாயிருக்கும். ஆமாம், ஆப்பத்துக்கும் நல்லா சாப்பிட்டானா ஆப்பத்துக்கு தான் சூப்பராக இருக்கும். ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். ஏன்னா எதெல்லாம் நல்லா மெதுமெதுன்னு வருதோ அது எல்லாத்துக்கும் வெரி குட். கண்டிப்பாக தேங்க்யூ ஸோ மச்க்கா. ஒரு ஒண்டர்ஃபுல் ரெசிபி சொல்லி கொடுத்தீங்க, ரொம்ப பெரிய நன்றி. ஜனனி கேட்டரிங் பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த இடத்துல நிறைய ரெசிபிகள் வந்து நம்ம ஹரிஷ் வந்து பண்ணிட்டு வராரு. உங்களுக்கு எதனா ரெசிபிகள் எதாவது வேணால் கண்டிப்பாக அவங்களை காண்டாக்ட் பண்ணலாம். 100% தி பெஸ்ட்டாக பண்ணி தருவார். தி பெஸ்ட் பர்சன். எனக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். ஏன் கேட்டிங்கன்னா சில விஷயம் எனக்கு தெரியல கூட அவர் சொல்கிறார், சார் இந்த மாதிரிலாம் புது விஷயம் வந்திருக்காரு, இது மாதிரிலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் ஷேர் பண்ணிட்டுருக்காரு. உங்களுக்குன்னு இல்லை சார், எல்லாருக்கும் எங்கள் ஓனரை ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு பர்சன் அவர். ஜாலி பர்சன். கண்டிப்பாக ஜாலி. எல்லாத்தையும் அதாவது எல்லாருக்கும் எல்லா விஷயத்துலையும் சப்போர்ட்டாக நல்லா ஒரு இதுவாக. இந்த சின்ன வயசில் நாங்கள் பேசுகிறதே அதான். இந்த டீம் எங்களுக்குள்ளே நாங்கள் பேசிக்கிறது இந்த சின்ன வயசில் அவர் இந்த அளவுக்கு இருக்கிறாருன்றது எங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம். இது அந்த நெகட்டிவ் வைப்பே இல்லாத ஆள், ஒரு பாசிட்டிவ் வைப்பு. இன்னும் நிறைய ஒர்க் பண்ணணும். ஆல் தி பெஸ்ட். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நன்றிங்க சார். இதே மாதிரி நான் இன்னொரு நாள் ஒரு புது ரெசிபி இருந்துக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye. Take care. Thank you.